ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட யோபு 36 அதிகாரம் 5 வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட ஒருவரையும் புறக்கணியார் என்று சொல்லப்பட்டிருக்காமையாகவே நம்முடைய தேவன் புறக்கணியாத தேவன். இந்த உலகத்தில் மனிதர்கள் புறக்கணித்து கொண்டிருக்கிறார்கள். அநேக மனிதர்களை வியாதி நிமித்தமாக, பிரச்சனை நிமித்தமாக, மன கஷ்டத்தின் நிமித்தமாக அநேகரை உறவுகள், சொந்தங்கள் எல்லாம் புறக்கணித்து கவனிப்பார் இல்லாதபடிக்கு இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த யோபு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்றால், அவர் புறக்கணியார் என்று சொல்லப்பட்டிருக்கார். மெய்யாகவே நம்முடைய தேவன் நம் மீது அன்புள்ளவராக இருக்கிறபடினால தேவன் நம்மை புறக்கணிப்பதில்லை. இந்த உலகத்தில் இருக்கிற யார் புறக்கணித்தாலும், ஆனால் நம்முடைய தேவன் புறக்கணியாத தேவன் என்பதை நம் வேத வசனத்தின் மூலம் இங்கே நாம் வாசித்தோம். அதுபோல் நம்முடைய தேவன் அவ்வளவு அன்புள்ள தேவனாக இருக்கிறார். இன்னும் இந்த வேத வசனத்தில் மகத்துவம் உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் மகத்துவம் உள்ள தேவன், எல்லா காரியங்களையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருடைய மகத்துவம் மிகவும் பெரியதாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் இப்படிப்பட்ட தேவனை நாம் அறிந்திருக்கிறோம் என்றால் அது நமக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு காரியம். அந்த மகத்துவம் உள்ள தேவன் நம்மை புறக்கணியாதிருக்கிறார் என்பதை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலகம் மனிதர்களை புறக்கணித்து கொண்டிருக்கிறது. ஆனால் புறக்கணியாத தேவன் ஒருவர் உண்டு. அவர் மிகவும் மகத்துவம் உள்ள தேவனாக இருக்கிறார். எல்லா ஆசீர்வாதங்களையும், எல்லா நன்மைகளையும், எல்லா காரியங்களையும் செய்ய வல்லவரை தான் மகத்துவம் உள்ளவர் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த மகத்துவம் உள்ள தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நமக்காக எல்லாவற்றையும் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்மை புறக்கணியாத தேவனாக இருக்க, ஒருவேளை வியாதி நிமித்தமாக அநேகர் புறக்கணித்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் பணத்தின் நிமித்தமாக புறக்கணித்து கொண்டிருக்கிறார்கள். அநேக காரியங்களின் நிமித்தமாக மனிதர்கள் என்று உறவுகள் மத்தியில், சொந்தங்கள் மத்தியில் புறக்கணிக்கப்பட்டு மிகவும் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக மனிதர்கள் உண்டு. அப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் புறக்கணியாத தேவன் ஒருவர் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய துக்கங்கள், வேதனைகள், மன கிளேசங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் மகத்துவமுள்ள அந்த தேவன் நம்மளை புறக்கணியாதபடிக்கு நேசித்து நம்மை அரவணைத்து நடத்துகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வசனத்தில் மன உருக்கத்திலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக காரியங்களை பார்த்து மனது உருகாதபடிக்கு கடின இருதயம் உள்ளவர்களாக இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தேவன் மனது உருக்கமுள்ள தேவன், மகத்துவமுள்ள தேவன், நம்மை ஒருபோதும் புறக்கணியாத தேவன் என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் அறிந்து கொள்வார்கள் என்றால் எதை குறித்தும் அவர்கள் கலங்க மாட்டார்கள். ஏனென்றால் புறக்கணியாத தேவன் ஒருவர் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பில், அவருடைய மன உருக்கத்தில், அவருடைய மகத்துவத்தில் வாழ்ந்து நாம் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். புறக்கணிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் தேவன் உங்களை அவருடைய மன உருக்கத்தின் நிமித்தம், அவருடைய மகத்துவத்தின் நிமித்தம் உங்களை சேர்த்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ஒருபோதும் மனம் கசந்தோ துக்கப்பட்டோ நீங்கள் வாழ தேவையில்லை. ஆனால் தேவன் நம்மை நேசிக்கிற தேவன், புறக்கணியாத தேவன் ஒருவர் உண்டு. அவரை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் புறக்கணித்தாலும் வியாதியின் நிமித்தமாக, போராட்டத்தின் நிமித்தமாக, பிரச்சனை நிமித்தமாக, ஏழ்மையின் நிமித்தமாக
அநேகரை புறக்கணிக்க, ஆனால் நீரோ புறக்கணியாத தேவன், மனதுருக்கமுள்ள தேவன், மகத்துவமுள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உங்க அன்புக்காய், உங்க இரக்கத்திற்காய், உங்க மன உருக்கத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை இவ்வளவாய் நேசித்து எங்களை இவ்வளவாய் நடத்தி வந்த உங்க மேலான அன்புக்காய், மன உருக்கத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துங்க. எங்களை புறக்கணியாத தேவன், எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமென்.